வாகனத்தில் எல்லாம் சிங்கள சிறி அமுல் செய்தது. அப்போ அதுக்காக சிங்கள சிறிய எதிர்ப்பு போராட்டம் நடந்தது. அந்த போராட்டம் நான் முழுமையாக இந்த கள்ளிக்காட்டு சந்தையில் நானும் என்னுடைய ஒரு நண்பர் பல பேர் சேர்ந்தேன். எத்தனை வயசு இருக்குமா அப்போ உங்களுக்கு? அப்போ எனக்கு 14 வயது இருக்குது, 16 வயதுக்குள்ளே தான். வாழ்க்கையில் இளமையில் இருந்தே நான் ஒரு பொதுவான ஒரு காழ்ப்புணர்ச்சி பொறாமைக்கு உட்பட்டு தான் வந்திருக்கேன். இந்த வரையில் வரையில் பொறாமைகள் என்னை சூழ்ந்து கொண்டு தான் இருக்கு. துரியப்பா மேயராக இருந்தாலும் துரியப்பா யாழ்ப்பாணத்தில் இருக்கல. கொம்சராக இருந்த ஏடி சுந்தரம் அவர் இல்லை. இப்போ பதில் கடமை செய்தது ஒர்க்ஸ் இன்ஜினியர் முத்துமணி. எனக்கும் வந்த கொடுக்கறதுக்கு எந்த சந்தர்ப்பமும் கிடையாது. 1991 நூலகம் எரிக்கப்பட்டது. இந்த எரிக்கப்பட்ட நூலகம் தான் நான் தான் கொமிஷன். இன்றைக்கு எல்லாரும் சொல்கிற நூலகத்தின் முதலாவது எரிக்க தகவல் என்னாலே நான் தனிப்பட்டு எடுக்கப்பட்ட ஒரு படத்தின் ஊடாகத்தான் சர்வதேசத்துக்கு கொடுக்கப்பட்டது. என்னோட நண்பன் இறந்துட்டார், கர்மரட்னம் வந்து அவர்கிட்ட கொடுத்து அவர் இப்போ செரீன் சேவியர் என்ற அவர்கிட்ட அப்பா அவரோட லோயர் சேவியர் அவர் மூலம் இந்தியாவில் கொடுத்து தான் அந்த செய்தி வெளியானது. அதுவரையில் நூலாக விரிக்கப்பட்ட செய்தி தெரியாது, எல்லாம் இருக்கடிப்போம். நீ சொல்லலாம் தானே, நான் விடுதலை புலிகளுடைய முக்கியமான ஒரு உறுப்பினராக இல்லை, சீரியஸான ஒரு அங்கமாக நான் இருந்திருக்கேன். 79 இதுக்கிட்ட முழுக்கம் சொல்லிவிடுவேன். அதுக்கிடையில் நான் சொல்றேன், நான் மட்டும் இல்லை, நான் ஒரு போராளி குடும்பம் கிட்டு தலைவரை தவிர மற்ற எல்லா தலைவர்களும் இந்த வீட்டு கும்பில் இருந்திருக்கேன். விடுதலை புலிகள் தலைவரை நான் சந்திச்சிருக்கிறேன், பல தடவை கண்டிருக்கிறேன். நான் நடந்திருக்கோம். முக்கியமான ஒரு விஷயத்துக்கு அவர் நேரிய ஏன் வந்து தோற்றுன்றதை பல இடங்களில் பலருக்கு தெரியாது. இடைக்கால தன்னாட்சி அதிகார சபையை சொல்கிறீங்களா? இல்லை, இன்டரிம் அட்மினிஸ்ட்ரேஷன் என்று சொல்லி 87ஆம் ஆண்டு 29ஆம் தேதி செப்டம்பர் மாதம் பிரகடனப்படுத்திட்டு அதில் 11 பேர் இருந்தது. அது விடுதலை புலிகளும் இலங்கை அரசாங்கமும் இந்திய அரசாங்கத்தோட உடன்பாட்டோடு செய்யப்பட்டது. 87 அதில் இருந்து ஒவ்வொரு கட்டத்திலையும் முக்கியமான இடங்கள் எல்லாத்துலேயும் பிரபாகரன் எனக்கு கொடுத்த அந்த அதிகாரம் இன்றைக்கு இங்கே ஒரு இடத்திற்கு கிடையாது, ஒரு இடத்துக்கும் இல்லை. நான் பயிரங்கமாக சொல்கிறேன், எந்த பிரச்சனை பேச்சுவார்த்தையில் இன்னாரோட எங்களுக்கு சரி வராது, இந்த பேச்சுவார்த்தை முன்கொண்டு போக இயலாது, அதனுடைய ஜனாதிபதியோட கதைச்சு இதை மாற்றம் செய்யும்போது மாற்றத்துக்கு அவரோட கதைச்சு என்னோட கைக்க சொல்லி அதுக்கான ஏற்பாடுகள் அவர் அதை சொன்ன உடனே ரெட் கிராஸ் எல்லாரும் தான் என்னை கொண்டு போடுது, கூட்டியண்டு போன எல்லாம் ரெட் கிராஸ். அப்போ நான் கேட்டேன், நான் அவரை எல்லாம் சரி, அவர்கள் உங்களுடைய கடைசியான நோக்கம் என்னன்னு கேட்டால் நான் என்ன சொல்கிறேன்னு அவரை நிறைய கேட்டேன். அவர் சொன்ன வார்த்தை இதுதான், நான் பல காலமாக சொல்லி கொண்டு வரேன். அதியுச்ச அதிகார பகிர்வுடன் கூடிய ஒரு கட்டமைப்பை நாங்கள் பரிசீலிக்க தயார் என்று சொல்லிப்போம். பரிசீலிக்க தயார் சொல்லல, அவர் சொல்லுகள் எல்லாம் ஒவ்வொரு சொல்லும் வலுவானதாக இருந்தது. நானே எதே போட்டால் ஆக குறைஞ்சது ஆத்தாதான் போடாமேன்னு நீ இன்னும் சாக இல்லையோண்டு கூட போகலாம் அப்படின்னு கேட்குறாங்களா? இழிவான ஒரு காழ்ப்புணர்ச்சி. நான் என்ன யோசிக்கிறேன்டா, இப்படிதான் எழுதுறனே எழுதுறா சிவஞானம் செய்தது என்னென்றால் தெரிஞ்சு போட்டு உண்மையிலே அதில் ஏதாவது ஒன்று செய்தியா? உறவுகளுக்கு வணக்கம். இன்றைக்கு ஒரு மிக முக்கியமான ஒரு அரசியல் ஆளுமை ஒருவர் தான் சந்திக்க போகிறோம். குறிப்பாக யாழ் மாநகர சபையினுடைய ஆணையாளராக இருந்து அந்த காலம் தொடக்கம் மிக முக்கியமான பொறுப்புகள் இருந்து பின்னர் வடமாகாணத்தினுடைய அவை தலைவராக இருந்து தமிழரசு கட்சியின் தலைவர் CVK சிவஞானம் ஐயா அவர்களை தான் சந்திக்க போகிறோம். அவரிடமே நிறைய விஷயங்கள் கேட்டு தெரிஞ்சு கொள்ளலாம். வாங்க போகலாம். வணக்கம் ஐயா. வணக்கம். நிறைய விஷயங்கள் உங்கள்கிட்ட கேட்டு தெரிஞ்சு கொள்ளணும்னு ஆசைப்படுறோம். காரணம், உங்களோட அரசியலில் ஈடுபட்டு அந்த காலத்தில் இருந்த உங்களுடைய அனுபவம் எல்லாத்தையும் இந்த தலைமுறைக்கு தெரியப்படுத்தணும்னு நினைக்கிறோம். ஆரம்ப காலம் உங்களோட அரசியல் வருகை அல்லது இந்த ஆணையாளர் இந்த பதவிகளுக்கு வருவதற்கு முன்னர் உங்களுடைய ஆரம்ப காலத்தை பற்றி தெரிஞ்சு கொள்ள விரும்புகிறேன். இப்போ என்னுடைய கல்வி சொன்னால், நான் யாழ்ப்பாணத்தில் ஸ்டான்லி மத்திய கல்லூரியில்தான் படித்தேன். அந்த இது இப்போ GCO என்ற ஓயில் வர முன்னும் SSC என்று சொல்லக்கூடிய SSC தான் பார்த்தேன், ஆங்கில மீடியம். அப்போ என்னுடைய துறை, நான் விரும்பிய துறை கணக்கியல் துறை தான். நாங்கள் வேலை
இந்த கணக்கியல் துறை தான் படித்தேன். இந்த அதில் இருந்து ஒரு இன்டர்நேஷ்னல் அக்கௌண்டன்ஸில் லண்டன் எக்ஸாம் பாஸ் பண்ணி ஒரு அக்கௌண்டன்டாக பண்ணால் அதுக்கப்புறம் ஒரு சார்ட்டர் செக்ரட்டரி அது லண்டன் தான் பாஸ் பண்ணால். அந்த அரசியலை பொறுத்தவரையில் எனக்கு இளமையில் இருந்தே ஒரு அரசியல் ஆர்வம் என்னுள்ள உள்ளே இருந்தது. இப்போ 52ஆம் ஆண்டு பாராளுமன்ற தேர்தலில் எங்களுடைய பரம்பரை தொகுதி கோப்பாய் தொகுதி. வன்னியசிங்கத்துக்கு பெரிய அரசியல் எனக்கு அப்போ இல்லை, ஆனால் தமிழ் உணர்வு எனக்கு என்னை அறியாமலே இருந்தது. அதுக்கு காரணம் அந்த உணர்வு வாரத்துக்கு அரசியல் சார்ந்த செயற்பாடுகள் வாரத்துக்கு அந்த பரவலாக அப்பொழுது ஒரு அந்த இலங்கை சுதந்திரமடைந்த பிறகு அது எனக்கு தெளிவாக இருந்தது. ஒரு தமிழ் மக்களுக்கு எதிரான பிரஜா உரிமை சட்டங்கள் கொண்டு வருந்த அந்த பலன்கள் குறைக்கப்படுகிறன்றது எனக்கு அது தெளிவாக தெரியும். அப்புறம் எனக்கு 13 வயசு ஓரளவுக்கு புரிந்து கொள்ளக்கூடிய. அப்போ இந்த சிங்கள அரசாங்கம் எந்த அரசாங்கம் எங்களுடைய தமிழர்களுக்கு எதிரான ஒரு நிலைப்பாட்டு இருக்கின்ற ஒரு உணர்வு எனக்கு அப்போவே வந்துச்சு. அப்போ வன்னியசிங்கத்துக்கான உதவியாக கொடி பிடிச்சி பெரிய அரசியல் இல்லை, பெரிய ஒரு அரசியல்வாதியாக இருக்கல, பட் அக்கறை எனக்கு இருந்தது. அதனால் வன்னியசிங்கத்துக்கு ஆதரவாக கொடி பிடிச்சோம். அந்த நாளையில் கொடி பிடிக்கிறதும் பின்னால் ஜெய் போடுறதும் தான் அந்த அரசியல். அப்பொழுதா ஒரு பேரை சொல்லி அவருக்கு ஜெய் இவருக்கு ஜெயன்னு சொல்கிறது தான் அந்த அதுதான் என்னுடைய அரசியல் ஆரம்பம். ஆனால் தொடர்ந்து நான் ஸ்டான்லி பள்ளிக்கூடத்தில் படிக்கிற காலத்தில் எனக்கு என்னுடைய அந்த காலகட்டத்தில் என்னோட படித்தவர்களில் மிக முக்கியமானவர்களாக இருந்தவர்கள் ஆலால் சுந்தரம், எனக்கு வெரி சீனியர், மூதூர் எம்பி தங்கத்துறை, மன்னார் எம்பி சூசதாசன், இவ எல்லாருமே எனக்கு சீனியராக இருந்தவை. அப்போ அந்த லிட்டரரி அசோசியேஷன்ஸ் அதுகளுக்குள்ளே கூட ஒரு அளவுக்கு அந்த தமிழ் தேசிய உணர்வுகள், அப்போ தமிழ் தேசியம் ஒன்று சொல்கிறேன் இல்லை, அந்த உணர்வுகள் அங்கே இருந்தே எனக்கு வளரப்பட்டது. அது நேராக பாடசாலை விட்ட பிறகு நேரடியாக கூட இப்போ இன்றைக்கு இளைய சமுதாயத்துக்கு இதோட போராட்ட வரலாற்றில் ஆரம்ப காலத்தில் ஸ்ரீ எதிர்ப்பு போராட்டம் ஒன்று இருந்தது. அதுக்கு முதல் 56ஆம் ஆண்டு ஸ்ரீலங்கா அரசாங்கம், பண்டாரநாயக்க அரசாங்கம் சிங்களம் மட்டும் சட்டம் கொண்டு வந்த பொழுது எழுந்த ஒரு எழுச்சி. அதுக்கு பிறகு சிங்கள அரசாங்கம் அதை அடுத்தது வாகனத்தில் எல்லாம் சிங்கள ஸ்ரீ அமுல் செய்தது. அப்போ அதுக்காக சிங்கள ஸ்ரீ எதிர்ப்பு போராட்டம் போராட்டம் நடந்தது. அந்த போராட்டம் நான் முழுமையாக இந்த கள்ளிக்காட்டு சந்தையில் நானும் என்னுடைய ஒரு பல பேர் சேர்ந்தேன். எத்தனை வயசு இருக்குமா அப்போ உங்களுக்கு? அப்போ எனக்கு 14 நான் பாடசாலை 14 வயது இருக்குது, 16 தான். அந்த போராட்டத்தை நானும் இங்கே என்னுடைய நண்பர்களுக்கு சண்முகநாதன் சொல்கிறார், சுக்கிரியன்னு சொல்கிறேன், நாங்கள்லாம் நின்று முக்கியமாக செய்தோம். அப்புறம் கனவேறு நின்று அந்த போராட்டத்தில் ஸ்ரீ எதிர்ப்பு போராட்டத்தில் முக்கியமாக இந்த கல்யாணத்தில் இருந்து செய்ததெல்லாம் நான் இன்றைக்கி அந்த போராட்டங்கள் அப்பொழுது ஆபத்து. ஸ்ரீ எதிர்ப்பில் இருந்த கனவேர் கைது செய்யப்பட்டிருக்கணும். நான் என்ன தெரியாது, என்ன கைது செய்யலை. அது பிறகு சத்தியாகிரகம் நடக்கிற பொழுது நான் ஏற்கனவே மாநகர சபையில் ஒரு உத்தியோகத்தரை சேர்ந்தாலும் 30 நாளும் நான் ஒவ்வொரு நாளும் வேலைக்கு வந்தால் கச்சேரிக்கு போவேன். அந்த சத்தியாகிரகத்தில் பங்கு பெற்றி போனேன். அப்போ தந்தை செல்வாவெல்லாம் சந்திக்கக்கூடிய வாய்ப்பு கிடைச்சா? போராட்டங்கள் எல்லாம் சந்த செல்வாவோட பெரிய நெருங்கின வழக்கம் ஒன்று நான் சொல்ல மாட்டேன். ஆனால் அவரை பல இடங்களில் சந்திச்சிருக்கிறேன், பேசியிருக்கிறேன். என்ன ஆகரிச்சது ஒரு அதே நேரம் தமிழரசு கட்சியை பொறுத்தவரையில் எனக்கு வாய்ப்பு இருந்தது என்னென்னா எல்லா பெரிய தலைவர்களோடையும் நான் பழகி இருக்கிறேன். அமுதலிங்கம் வந்தேன், தர்மலிங்கம் வந்தேன், சுசாசனாக்களை ஏற்கனவே சொல்லிட்டேன், விஎன் நவரத்னம் வந்தேன், கதிலவேல் பிள்ளை என்னென்ன எல்லாரோட என் ராசதுரையோட மிக நெருக்கமாக இல்லை. அவர் பேர் கட்சி மாறி இருந்தாலும் கூட அவர் தமிழ் உணர்வு அவருக்கு யாருக்கும் குறைஞ்சதில்லை. மட்டக்களப்பு ஒரு மாநகர சபை மேயராக இருந்தபோது நான் அங்கே அக்கௌண்டராக இருந்தேன் அவருக்கு. அப்போ அப்படி எல்லாரோட என் தமிழரசு கட்சி சார்ந்த மிக முக்கியமான பல பேரோடு என்னுடைய தொடர்பு இருந்தது. அதனால் தொடர்ச்சியாக தமிழரசு கட்சியோட ஆதரவு இருந்தது. ஆனால் நான் ஒரு கட்சி உறுப்பினராக அப்பொழுது இருக்க முடியலை. ஏன்னா நான் நினைக்கிறேன் 60ஆம் ஆண்டு நான் முனிசிபாலிட்டியில் சேவை செய்து 68 நான் அக்கௌண்டராக வந்துட்டேன். அப்போ எனக்கு அரசியல் உரிமை இல்லாததால் நான் கட்சியில் அங்கத்தவராக இருக்கல. எந்த கட்சியிலையும் அங்கத்தவராக இருக்கல. அதே நான் பொலிட்டிக்கல் ரைட், அரசியல் ரைட் இல்லை என்ன போல இல்லை, யாருக்கும் அந்த சேலரி பாயிண்டில் இல்லை. அவனுடைய கட்சியில் அங்கே ஆனால் அரசியல் செய்தேன். அப்பொழுதுமே நான் அரசியலில் இருந்தேன். அதுக்கு பிறகு அந்த மேலோட்டமாக அதுதான் அந்த அரசியல்னு சொன்னால்
அதுக்கு பின்னால் பல நிகழ்வுகள் நடக்க துவங்கியது. நான் அது சில நேரம் இந்த சேவையுடையும் தொடர்புபட்டதான் நினைக்கிறேன். நான் ஒரு அதிகாரியாக இருந்திருக்கலாம். பின்னால் நான் 68 மட்டக்களப்புக்கு அக்கௌண்டனாக போய் திரும்ப அதனால் அந்த மட்டக்களப்பில் இருக்க நான் திருமணம் செய்தேன். அது ஏதோ ஒரு காரணத்துக்குள்ள சில சந்தர்ப்பங்கள் என்னுடைய ஒய்ஃப்க்கு ஒரு வருத்தம் ஒன்று வந்து அதை கணக்க செலவழிச்சிருக்கேன். எனக்கு உதவியும் இல்லாதபடியாக நான் இங்கே குருநாகல் யாழ்ப்பாணம் கொண்டிருந்தேன். இப்போ 72 யாழ்ப்பாணத்தில் கவுண்டராக வந்தேன். அப்போ துரியப்பா தான் மேயர். துரியப்பாவுக்கும் எனக்கு உடன்பாடாக இல்லாவிட்டாலும் கூட அவர்களுக்கு அங்கே இருந்த அக்கௌண்டரோட துரியப்பாவுக்கு முரண்பாடு. அப்போ அவரை மாற்ற சொன்ன பிறகு என்னுடைய விண்ணப்பம் அங்கே இருந்தது, யாழ்ப்பாணம் அல்லது குருநாகல் வந்து போகுது. இப்போ எனக்கு அந்த ட்ரான்ஸ்ஃபர் கிடைச்சது. இங்கே வந்தது இப்போ வந்து கணக்காளராக இருந்தேன். நம்ம துரியப்பா காலத்தில் இருந்தது. அதில் முக்கியமான ஒரு விஷயம் சொல்ல வேணும். இங்கே மாநகர சபையில் இருக்கைக்கு எவ்வளோ அக்கௌண்டன்ட் என்றால் அந்த கமிஷனர் என்ற பதவிக்கு பதிற்கடமை வந்து இந்த நிறைவேற்று துறையில் இருக்கிற இன்ஜினியர், அக்கௌண்டன்ட், எம்ஓஹெச், 2 இன்ஜினியர், எலக்ட்ரிக்கல் இன்ஜினியர், சிவில் இன்ஜினியர், எம்ஓஹெச், அக்கௌண்டன்ட் தான் ஆக்ட் பண்ணலாம். அந்த துறையில் நான் 72 பிப்ரவரியில் வந்தபடியாக இங்கே கனிஷ்ட நிலையில் தான் இருந்தேன். அப்போ நான் ஆக்டிங்கும் இல்லை. மற்றவர் அது ஒர்க்ஸ் இன்ஜினியர் ஒரு முத்துமணி என்று வந்த அவர் தான் அதில் பதில் கடமை செய்தவர். இந்த 74ஆம் ஆண்டு தமிழராட்சி மாநாடு நடந்த காலத்தில் நான் மாநகரத்தில் வேலை செய்கிறேன். நண்பர்களோட இந்த கடைசி நாள் நிகழ்வில் நான் முத்தவழியிலே நான் நின்றேன். அதில் ஒரு கேள்வி ஒன்று நான் கேட்க விரும்பினேன். துரையப்பா அவர் காலத்தில் அந்த தமிழராட்சி மாநாடு நடந்தது. அதன் போது இந்த வீரசிங்க மண்டபத்துக்கு அனுமதி கொடுக்கப்படவில்லை என்றும் அதில் நீங்களும் சம்மந்தப்பட்டவன்னு சொல்லி ஒரு கருத்து ஒன்று இருக்குது. அதைத்தான் என்ன வீரசிங்க மண்டபம் இல்லை, அவர்கள் நகர மண்டபம் அல்லது திறந்தவெளி அங்கே கேட்டாலோ தெரியலை. அப்படி ஒரு இது இருக்குது. வீரசிங்க மண்டபம் அவங்களோட கட்டுப்பாட்டில் இல்லை. ஆனால் மாநகர சபையில் இருக்கிற கட்ட மண்டபம் ஒன்று திறந்தவெளி அரங்க அல்லது பாதுகாப்பு கருதி நகர மண்டபமாக இருக்கலாம். அதில் என்ன பிரச்சனைன்னா அது திட்டமிட்டு போட்டு எனக்கு எதிராக இதில் என்ன சொல்லணும்னால் இந்த வாழ்க்கையில் இளமையில் இருந்தே நான் ஒரு பொதுவான ஒரு காழ்ப்புணர்ச்சி பொறாமைக்கு உட்பட்டு தான் வந்திருக்கேன். இந்த வரையில் வரையில் பொறாமைகள் என்னை சூழ்ந்து கொண்டு தான் இருக்கு. காரணங்கள் கணக்கு சூடு வாங்கினாலும் என்னோட எதிர்ந்து நிற்க இல்லாதவர்கள் கடைசியாக சுட்டு பார்த்தாரு. அதான் உண்மை. ஆனால் அது என்ன இயல்பாகவே என்னுடைய பிறப்போடையே வந்துட்டுன்னு நிற்கிறேன். இப்போ அந்த அதில் வந்து நான் அந்த இடம் கேட்டது எனக்கு தெரியாது. அப்போ துரியப்பா மேயராக இருந்தாலும் துரியப்பா யாழ்ப்பாணத்தில் இருக்கல. கொம்சராக இருந்த ஏடி சுந்தரம் அவர் இல்லை. இப்போ பதில் கடமை செய்தது ஒர்க்ஸ் இன்ஜினியர் முத்துமணி. எனக்கும் வந்து கொடுக்கறதுக்கு எந்த சந்தர்ப்பமும் கிடையாது. ஆனால் ஏதோ ஒரு காழ்ப்புணர்ச்சியில் தமிழரசு கட்சிக்குள்ளே நான் கொஞ்சம் முக்கியத்துவம் பட துவங்கின பிறகு அது திட்டமிட்டப்பட்டு சில விஷயம் இப்போ நீதிமன்றத்தில் இருக்க நான் சொல்ல விரும்பல. ஒருவர் நான் என்னத்தான் கேட்டது, நான் தான் இடம் கொடுக்கல என்று பிரச்சாரம் செய்தால் பரவலாக கதைக்கப்படுற கதை நீங்களும் அந்த விஷயமே எனக்கு தெரியாது. நான் அங்கே ஒரு பதில் கடமையும் இல்லை. பதில் கொமிஷனரை தான் கேட்கல. அக்கௌண்டன்ட் என்ன கேட்குறது? நான் அக்கௌண்டன்ட். நான் கொமிஷனராக வந்ததே 75 அக்டோபர் முதலாந்து. இன்றைக்கு நான் நிற்கிறேன். இன்றைக்கு நீங்கள் எடுக்கிற டேட் அண்டு நான் 75ஆம் ஆண்டு ஆகஸ்ட் மாதம் 1ஆம் தேதி நான் கொமிஷனராக நல்ல நாள் தான் வந்திருக்கிறோம். அதான் இந்த டேட் 1/8/60 என்ற வாழ்க்கையில் முக்கியம். மாநகர சபையில் முதல் சேவையை சேர்ந்தது 1860 60ஆம் ஆண்டு 8ஆம் மாதம் 1ஆம் தேதி. இன்றைக்கு அதே நாள் தான். அதுக்கு முன்னே நான் ஒரு அக்கௌண்டன்ட். அப்போ அந்த நேரம் ஆணையாளர் இருந்தார் ஏடி சுந்தரம் இருந்தார். அவருக்கு லீவில் நின்றவர். அது பயில் கடமை செய்தது முத்துமணி என்ற மராமத்து பொறியியலாளர். எனக்கு அந்த எந்தவுமே தெரியாது. திட்டமிட்டு விஷமத்தனமான அனுமதி கொடுக்க வேண்டிய இடத்துல இருந்தார். அது அப்படி கேட்டிருந்தால் அதை மேயரும் இல்லைன்னா கொமிஷனர் தான் செய்யலாம். நிர்வாகத்தை இப்போ நான் கொமிஷனராக இருந்தேன். அப்படின்னா என்னட்ட வந்தால் என்ன தான் கொடுக்கணும். அதை கொடுக்கல. அப்போ மேயர் இல்லைன்னா கொமிஷனர் தான். எனக்கு அந்த சம்பந்தம் இல்லை. நான் ஒரு அக்கௌண்டன்ட். அப்போ என்னென்று நான் கொடுத்துருக்க விட என்னென்னு கேட்டால் இடந்தாருங்க கொண்டு கேட்குறவன் மடையணும் இல்லை யார் மடையணும் எனக்கு தெரியாது. ஆனால் அந்த சூழ்நிலை அது உண்மையாக சொன்னால் நான் கட்சிக்குள்ளே கொஞ்சம் பிரபலமாக வர துவங்கின பிறகு நான் நினைக்கிறேன் அது 2000 அந்த பிரச்சாரம் செய்கிறவர் இல்லை. அதுக்கு இங்கே வருவன்
அப்போ அந்த இதில் எனக்கு உண்மையாக ஒன்றும் தெரியாது. சம்பந்தமே இல்லை, அந்த அந்த பதவியிலேயே நான் இல்லை. அதை விளங்கி கொள்கிற மக்களும் இங்கே இல்லை. என்னடா செய்யாலும் அதை செய்துனாண்டு அப்படி சொல்கிற பொழுது அதை ஏற்றுக்கொள்கிற மனநிலை தான் எங்களோட மக்களில் இருக்குது. அது பிள்ளையான ஒரு அணுகுமுறை. உண்மையாக ஒரு சாதாரணமாக பார்த்தா தெரியும். நான் ஒரு அக்கௌண்டர், என்னோட கேட்க நான் பதில் கடமையும் இல்லை. ஏன்னா அப்போ நான் ஒரு ஜூனியர் அக்கௌண்டர். மெட்ரிகுலரில் 4.5 வருஷம் அக்கௌண்டர் இருந்து யாழ்ப்பாணத்தில் 72 பிப்ரவரியில் வந்தால் ஜனவரி 74 தான். அப்போ கிட்டத்தட்ட நான் ஒரு வருஷம் 11 மாதம் ஒரு 10 மாதம் தான் இந்த அக்கௌண்ட்டாக இருக்கிறேன். இப்போ அந்த எக்ஸிக்யூட்டிவ் சர்வீஸ்ன்றது கூட நான் ஜூனியர். அப்போ அது வம்புத்தனமாக இதுதான் அந்த கட்சிக்குள்ளே நான் கொஞ்சம் வளர்ச்சி வர்றதுக்காக தான் அது அந்த 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 இது விஷம பிரச்சாரம் செய்யப்பட்டது. இப்போ அது செய்யப்படுது. அதுக்கான ஒரு நீதிமன்ற அறிவித்தல் கொடுத்துருக்குறேன். இது போய் பிரச்சாரம் வரையும் சேர்த்து அதனுடையால் அது அது உண்மையான நீங்கள் சொல்லும் போது நாங்களும் அதை அறிஞ்சு கொள்கிறோம். அது ஒரு நீங்கள் அந்த நேரத்தில் அந்த பதவியிலேயே இல்லை, அதை அனுமதி கொடுக்கக்கூடிய இடத்துலையும் இல்லைன்னு துரையப்பா அவர்களை பற்றி நான் தெரிஞ்சு கொள்ள விரும்பும். காரணம் நீங்கள் அவரோட பயணிச்சால அவரை பற்றி கொஞ்சம் சொல்லுங்கள். என்றால் நிறைய விமர்சனங்கள் சொல்கிறாங்க, அது உண்மைதானா அல்லாட்டி அவருக்கு இன்னொரு முகம் இருந்தேன்னு சொல்கிறாங்க. குறிப்பாக அந்த யாழ்ப்பாணத்தை சுற்றி இருக்கிற இந்த கடற்கரையோரம் சார்ந்த இடங்கள் கொஞ்சம் சமூகம் பின்தங்கிய சமூகங்களுக்கு நிறைய உதவிகள் செய்திருக்கிறேன் எல்லாம் நான் கேள்விப்பேன். அதை பற்றி கொஞ்சம் சொல்லுங்கள். துரையப்பா முதலும் பார்த்துருக்கிறேன். 72ஆம் ஆண்டு ஆணையில் அந்த அக்கௌண்ட்டில் வந்த பிறகு ஒரு விஷயம் நடந்தது. நான் எல்லாருக்கும் தெரியும், நான் தமிழரசு கட்சிக்காரன். இந்த வட்டாரத்தில் இருக்கிற ஒரு மெம்பர் துரையப்பா, இது உண்மையாக நடந்த விஷயம், துரையப்பாட்ட போய் சொல்லியிருக்கேன். நீங்கள் என்னென்ன ஒரு தமிழரசு கட்சிக்காரனை இங்கே அக்கௌண்ட்டை கொண்டு வந்துருக்கிறீர்கள். அப்போ துரையப்பா சொன்ன விஷயம் எனக்கு சிவஞானம் தமிழரசு கட்சிக்காரன்னு தெரிஞ்சு கொண்டு தான் அது அவங்க ட்ரான்ஸ்ஃபர் பண்ணினதை நான் ஏற்றுக்கொண்டிருக்கிறேன். ஆனால் எனக்கு ஒன்று மட்டும் தெரியும், அவனுடைய அரசியலில் நிர்வாகத்துக்கு கொண்டு வர மாட்டான்ற ஒரு நம்பிக்கை இருக்குது அது. ஆனால் துரையப்பாவோட நான் மோதி இருக்கிறேன். விஷயங்களை கொடுப்பன செய்ய மறுத்திருக்கிறேன், முடியான்னு சொல்லியிருக்கிறேன். அவற்றை கொள்கையை நான் எப்பொழுதும் ஏற்றுக்கொள்ள. ஆனால் என்ன ஒன்று இப்போவும் நான் சொல்லுவேன், இப்போ யாழ்ப்பாண நகரத்தில் ஒரு மாற்றத்தை கொண்டு வரதுக்கான சில விதத்தை துரையப்பா செய்தார். துரையப்பா செய்த மிகப்பெரிய மகாப்பில் அவர் இந்த லோக்கல் பொலிட்டிக்ஸில் ஒரு மேயராக இருந்தால் இன்றைக்கு பெரிய ஒரு நல்ல மேயராக பேர் வாங்கிட்டு அவர் பாராளுமன்ற தேர்தல் அரசியலுக்கு உட்பட்டு பேர்ந்து எங்களுக்கு இவ்வளவு தூரம் இனப்பிரோதமாக செயல்படுற ஒரு ஸ்ரீலங்கா சுதந்திரக்கூடிய ஆதரவாக போய் இந்த பாராளுமன்ற தேர்தலுக்குள்ளே போய் பாராளுமன்றத்துக்குள்ளே போய் அதால் தான் அவர் கெட்டதுன்னு நினைக்கிறார். அது அதை அவர் செய்யாமல் விட்டிருந்தால் ஒரு நல்ல மேயராக பேர் எடுத்துட்டார். ஆளுமையான ஒரு ஆளாக அது வேணுண்டா. இப்போ உதாரணத்துக்கு ஆஸ்பத்திரி விதியை பாத வீதி ஆக்கிறது, இந்த சிலைகள் இருக்குல்லோ, இப்போ இருக்கிற எல்லா சிலைகளையும் சரியோ புளியோ என்ன திருவள்ளுவர் கண்டான, ஔவை கண்டான, காந்தி கண்டான, பாரதி கண்டாலும் சிலை எடுத்ததில் ஆனால் அவர்கிட்ட என்ன தவறு இதுதான், அவர் பொது அரசியலுக்கு போனதே தவறு. அதனால் அவருக்கு நேரையே சொல்லியிருக்கிறேன். அல்ஃபி நேரே சொல்லியிருக்கேன், யூஆர் ராங் உண்டு. ஒரே வயசாகும் இல்லை அவருக்கு சீனியர், எனக்கு சீனியர், ஞாபக சீனியர். ஆனால் ஃப்ரெண்ட்லியாக தான் கதைக்கிறேன் நான். அப்படியே அவர் நேரே சொல்லியிருக்கேன். அவர் அதால் அவர் அந்த தவறு தான். அவர் அந்த அஸ்பெக்டில் போயிருக்கணும். அதாவது அரசியல் ரீதியாக மாற்று கட்சிக்குள்ளே சேர்ந்து தவறுன்னு சொல்கிறீங்க. அது அப்போவே அது அவருக்கு நேரையே நான் சொன்னேன். ஆனால் அவர் அதிலிருந்து கொண்டு எதுவும் பிள்ளையான நகர்வுகள் செய்தவரா எனக்கு தெரியாது. அவர் எங்களுக்கு இது கட்சிக்கு தமிழக கட்சிக்கு எதிரான நிலைப்பாடு எடுக்குது. இப்போ அது நாங்கள் ஒரு விடுதலையான அவைகள் அரசாங்கத்தோடு சேர்ந்து போகிற கம்ப்ளீட்டாக அரசாங்க கட்சி. அப்போ அது எங்களுக்கு முரண்பாடு. இன்றைக்கும் அந்த நிலை இருக்குதானே. சிங்கள தேசிய கட்சியோட அதன் அங்கத்தவராக உறுப்பினராக இருக்கிறது எங்களுக்கு உடன்பாடு இருக்க முடியாதானே. அப்போ அந்த நிலைப்பாடு அப்பவும் இருந்தது. இல்லை, இன்னும் ஒரு கருத்தியல் ஒன்று இருக்குது. தமிழரசு கட்சி தங்களோட சுயலாபத்துக்காக சில பிரச்சாரங்களை செய்து சில இளைஞர்கள், அதாவது அந்த நேரத்தில் ஆர்வமாக இருந்த இளைஞர்களை தூண்டி விட்டு இவரை கொலை செய்த மாதிரி ஒரு கருத்தியல் ஒன்று. இதுக்கு என்ன சொல்ல நினைக்கிறீங்க? எனக்கு அது உண்மையாக சரியா அது அந்த கருத்து சொல்ல முடியாது. ஆனால் நான் தமிழரசு கட்சியை பொறுத்தவரையில்
தேசிய உணர்வுகளை நாங்கள் வெளிப்படுத்தி கொண்டு தான் இருந்தது எல்லா தலைவர்களும். அதாவது சிங்கள அரசாங்கம் எங்களுடைய உரிமைகளை பறிக்கிற பொழுது அது சொல்ல வேண்டிய கட்டம் இருக்குது. இன்றைய கூட நான் சொல்கிறேன், இன்றைய கூட இளைய சமுதாயம் இதை சரியாக புரிஞ்சு கொள்ள இல்லை என்ன நடக்குதுண்டு. இப்போ சில நேரம் என்னை பற்றி கூட பிள்ளையா சொன்னால் அது ஏற்றுக்கிற நிலையெல்லாம் இருக்குது, ஆய்ந்து பார்க்குற இல்லை. அந்த நிலையில் அப்போ அந்த இளைஞர் சமுதாயம் அப்படி இருக்கையில் ஒரு உணர்வு இருந்தது. அந்த உணர்வு இருந்தால் அது இயல்பாக தான் வந்து தமிழரசு கட்சி அரசியல் கட்டு பாராளுமன்ற தேர்தலில் வந்தது உண்மைதான். ஆனால் அந்த உணர்வுகள் வந்து இயல்பாக வந்து இளைஞர்கள் ரெண்டு உசுப்பேத்திரட்டாக சொல்ல மாட்டேன். அது எங்களுடைய தமிழரசு கட்சி என்னோட கருத்தை சொல்லுது. இந்த அரசாங்கம் இன்னும் நடக்கல, தயார்படுத்தல் திறப்படுத்தல் அந்த மாரி இல்லாமல் போனது. அப்படியான சில விஷயங்களை அரசியல் ரீதியாக சுட்டி காட்ட வேண்டிய கடமை தமிழரசு கட்சிக்கு இருந்தது. அதை தமிழரசு கட்சி செய்தது. இல்லை அந்த நேரத்தில் மாணவர் அமைப்புகள் எல்லாமே அதை பிரித்து கொண்டு தேசிய உணர்வு செயல்பட்டார்களே தவிர தமிழரசு கட்சி மக்களை புலியாக வழி நடத்த நான் ஒப்புக்கொள்ளலை. அது ஒரு இயல்பான எழுச்சி தான் அந்த காலத்தில் இருக்குது. இல்லை நானும் அந்த பிள்ளையானது என்று சொல்ல வரையில் அந்த அந்த இடத்துல மட்டும் துரைப்பா விஷயத்தில் மட்டும் எதுவும் இவங்கள் தங்களுக்கு எதிராக வந்துட்டு அது ஒரு பொலிட்டிக்கல் ஃபைட் தான். அவர் அரசியல் முதலே தவிர அவருக்கு கடையை தாக்கணும், அடிக்கணும், கொள்ளணும் தமிழக சொல்லு. அது தாங்களாகவே சில இளைஞர்கள் தங்களை அரசியலில் முடிவுகளாக இருந்திருக்க கூடும். ஆனால் தமிழரசு கட்சி அதுக்கு பின்னணியில் அந்த கொலை செய்யணும், தாக்கணும் அந்த மாதிரியான ஒரு காலம் தமிழரசு கட்சி செய்யலை. அந்த வன்முறையை தோன்ற கட்சியாக தமிழரசு கட்சி ஒரு காலம் இருக்கு. சரி, அடுத்த கேள்வி என்னன்னு சொன்னால் உங்களோட அனுபவத்தின்படி கேட்குறன்னு காரணம் வந்து நீங்கள் பழம்பெரும் ஒரு அரசியல்வாதியாக இருக்கிறீங்க, தமிழரசு கட்சியில் அந்த காலத்திலேருந்தே செயற்பட்டு வரீங்க. நாங்கள் உண்மையாக நினச்சி கொண்டு நாங்கள் இது வரைக்கும் நீங்கள் 2009க்கு பிறகு தான் தமிழரசு கட்சிக்கு வந்தேன்னா நாங்கள் நினச்சி கொண்டிருக்கோம். ஆனால் நீங்கள் சொல்கிறீங்க தொடக்க காலத்திலேருந்து அதனுடைய ஆதரவாக இருக்கிறேன். இந்த தொடக்கத்தில் தமிழருடைய உரிமை போராட்டம் என்று கோரிக்கை, அதன் பின்னர் வந்து தனிநாட்டு கோரிக்கை வருது. அதுக்கு பின்னர் அந்த தனிநாட்டு கோரிக்கையை வந்து ஆயுத வழியில் இளைஞர்கள் முன்னெடுத்து வந்து கடைசியில் 2009 தலைவரால் கொண்டு வரப்பட்டு 2009 மௌனிக்கப்படுது. அது அந்த அந்த காலப்போது இந்த 70ஆம் ஆண்டுக்கு முற்பட்ட காலப்போது எப்படி இருந்தது? ஏன் அந்த கோரிக்கை வாரத்துக்கு காரணமாக இருந்தது? 49ஆம் ஆண்டிலேயே தந்தை செல்வநாயகம் இதெல்லாம் இந்த நாட்டில் ஒற்றையாட்சிக்குள்ளே வாழ முடியாதுன்ற தெளிவாக சொல்லித்தான் சமஷ்டி கட்சியை உருவாக்கினாங்க. தமிழரசு கட்சி என்றது சமஷ்டி தான் கோரிக்கை, கூட்டாட்சி தான். இப்போ அதுவும் அப்பவே என்னென்னா இந்த இந்த எந்த அரசாங்கமாக இருந்தாலும் சிங்கள அரசாங்கம் எங்களை ஒரு உரிமையோட வாழ, நில உரிமையோட, ஒரு பிராந்திய உரித்தோட அதுகளோட எங்களுக்கு வாழ முடியாதுன்றபடியாக தான் அவர் ஒரு கூட்டாட்சியை முன் வச்சவர். அது 49ல் துவங்கிட்டு அது ஒரு பக்கம் இருந்தாலும் சிங்கள அரசாங்கங்களும் நான் சொன்னேனே சிங்கள மாற்றும் சட்டம், ஸ்ரீ சிங்கள ஸ்ரீ சட்டம் வந்து பண்டாரநாயக்கட்ட காலத்தில் நடந்தது. அதைத்தான் மற்ற மாறி மாறி வந்த அரசாங்கங்களும் செய்து. இப்போ தொடர்ச்சியாகவே இப்போ குறிப்பாக இளைஞர்களை எழுச்சி வந்தது காரணம் தரப்படுத்தல். பல்கலைக்கழக உள்வாங்குதலில் அட்மிஷனில் மெரிட் அவனுடைய திறமை அங்கே அடிப்படை இல்லாமல் ஸ்டாண்டர்டைஸ் பண்ண தரப்படுத்தல்னு சொல்லி அது அதுக்கு பிறகு தான் இளைஞர்களுக்கும் இந்த உணர்ச்சி வந்து இது எங்களை வேணும், தமிழ் இளைஞர்களை குறிவைச்சுத்தான் இந்த அரசாங்கம் செயல்படுகின்ற உணர்வும் இந்த இளைஞர் சமூகத்தில் அப்பொழுது ஏற்படும். இப்போ அந்த நிலைமை இல்லை. ஆனால் அப்போ அதை எதிர்த்து தான் அந்த யங்க ஜெனரேஷனுக்கு அப்படி ஒரு இளைஞனுக்கு அந்த ஃபீலிங் வேற பார்த்தது. அப்போ அந்த இந்த விஷயம் ஆகையும் தூண்டப்படுறதுக்கு காரணம் தரவரிசை தான், தரப்படுத்தல் தான். முக்கியமாக இளைஞர்களை மாணவர் சமுதாயத்தை தூண்டியது காரணம் ஆரம்ப காலத்தில் தரப்படுத்தல். தரப்படுத்தல் தான் மிக முக்கியமான, மெரிட் இல்லாமல் தரப்படுத்தல் மிக முக்கியம். அது ஸ்டூடெண்ட் யூனியன்ஸ் எல்லாம் ஃபோன் பண்ணதுக்கு அதுதான் காரணம். அந்த காலத்தில் உங்களோட பங்கு எப்படி இருந்தது? நான் அந்த ஸ்டூடெண்ட் யூனியனில் காலத்தில் நான் ஸ்டூடெண்ட் இல்லை, நான் கையில் இருந்துட்டேன். ஆனால் இப்போ எல்லா போராட்டங்களுக்கும் என்னுடைய உணர்வுகளும் ஆதரவுகளும் இருந்து விடாது இருந்தது. அப்போ நான் ஏற்கனவே சொன்னேன் பொலிட்டிக்கல் பார்ட்டியில் நான் மெம்பராக இருக்கல. அப்போ பின்புலத்தானே செயல்பாடுகள் இல்லை, அரசியல் தான் எல்லாரோடையும் நான் பழகி இருக்கிறேன், சத்தியாகிரகத்தில் நான் பழகி இருக்கிறேன். நான் அதுபடிய ஆனால் எப்போ வாங்க பிரச்சனை எங்கே வந்தேன். இப்போ ஒவ்வொரு கட்டத்திலையும் தமிழ் மக்களுக்கான உரிமைகள் மறுக்கப்பட்டு வந்தது. உதாரணத்துக்கு இந்தியாவில் வரணும்னா 81ல் நூலகம் எரிக்கப்பட்டது. இந்த எரிக்கப்பட்ட நூலகம் தான் நான் தான் கமிஷனர். இன்றைக்கு எல்லாரும் சொல்கிற நூலகத்தின் முதலாவது எரிக்க தகவல்
இதனாலே நான் தனிப்பட்டு எடுக்கப்பட்ட ஒரு படத்தின் ஊடாகத்தான் சர்வதேசத்துக்கு கொடுக்கப்பட்டது. இன்னொரு நண்பன் இறந்துட்டார், கர்மரட்னம் வந்து அவர்கிட்ட கொடுத்து அவர் இப்போ செரீன் சேவியர் என்ற அவர்கிட்ட அப்பா அவர் லோயர் சேவியர் அவர் மூலம் இந்தியாவில் கொடுத்து தான் அந்த செய்தி வெளியானது. அதுவரையில் நூலாக விரிக்கப்பட்டவன்ற செய்தி தெரியாது, இங்கே எல்லாம் இருக்க. அப்போ அது 81 அதுக்கு பிறகு தொடர்ச்சியாக அது அந்த இடத்துல யுஎன்பி அரசாங்கம் தங்களுடைய ஒரு அரசாங்கத்தை அப்போ மாவட்ட சபை உருவாங்க. அதுக்கும் எங்கள் கட்சிக்குள்ளேயே முரண்பாடு இருந்தது. ஆனால் நிர்பந்தம் காரணமாக அது அமுதலிங்கம் அதை ஏற்றுக்கொண்டார். அது ஏற்றுக்கொண்டு தான் தேர்தல் நடந்தது. அது என்னென்ன விஷயம் உள்ளடங்கி இருந்தது அந்த மாவட்ட சபை? மாவட்ட ரீதியான அபிவிருத்தி வேலைகள் தான் சம்பந்தமான பொதுவான ஆயிடுச்சு. அப்போ அதில் குடியேற்றமோ அதுகளெல்லாம் அந்தந்த மாவட்டத்துக்கு உட்பட்ட விஷயமாக தான் இருந்தது. அப்போ அது வந்து உங்களோட சமஷ்டி கட்சி என்று தொடங்கின தமிழரசு கட்சியில் இதுக்கு முரண்பாடு இல்லை. அதில் ஒரு அம்சமாக இருந்தது. இப்போ உதாரணத்துக்கு அதில் முக்கியமான ஒரு விதம் பண்டா செல்வா ஒப்பந்தத்தில் இருந்த டெல்லியில் இருந்த காணி பங்கீடு அப்படியான சில விடயங்கள் அதில் உள்ளடக்கப்பட்டிருந்தது. அந்த செல்வா தான் இந்த உடன்படிக்கை செய்தவர். அதில் இருந்த சில அம்சங்கள் அதுக்குள்ள இருந்தது. ஆனால் அது ஒரு இப்போ இருக்கிற மாகாண சபைகள் கூட இல்லை, அது குறைவு. அதால் எங்களுக்குள்ளே முரண்பாடு இருந்தது. அது அதில் தான் அந்த பிரச்சனையில் கொண்டு வந்து யுஎன்பி அரசாங்கம் யாழ்ப்பாண மாவட்ட எப்பொழுதுமே இந்த யாழ்ப்பாணம் ஒரு ஐகோன் அந்த அரசியலில் தமிழ் மக்களுடைய அரசியல் வரலாற்றில் அதை மற்றவை குறைத்து மதிப்பிடாவிட்டாலும் கூட யாழ்ப்பாணம் தான் ஒரு ஐகோனாக இருக்குது. இப்போ உலகத்திலேயே யாழ்ப்பாணம் மொழியில் உண்டான பேச்சுவாக்கில் இருந்தாங்க, தமிழ் பாவனையில் இருந்தாங்க, எல்லா வகையிலையும் யாழ்ப்பாணம் ஒரு முக்கியத்துவமான விதமாக இன்றைக்கு இருக்குது. அப்போ அவையில் அந்த யாழ்ப்பாணத்தை கைப்பற்றோம். இப்போ இன்றைக்கு மாநகர சபையை நாங்கள் போய் அதுக்காக போய் முதுவை கொடுத்து தலையை கொடுத்து இந்த யாழ்ப்பாண மாவட்டத்தை தமிழரசு கட்சிக்கு பெற்றுக் கொடுத்ததுக்கு காரணமும் இது ஒரு ஐக்கான், இது எங்களோட கட்சிகளை இருக்க வேணுமன்றதால இப்போ அந்த வகையில் அவை சிங்கள யுஎன்பி அரசாங்கம் யாழ்ப்பாண மாவட்டத்தை தங்கட கட்டுப்பாட்டில் கொண்டு வரணும், தேர்தலுக்கு சில தில்லு முன்கள் செய்தவை. சரியா? அதால தான் அந்த நூலகம் இறுதியாக எரிக்கப்பட்டது. அது என்ன காரணம்? ஏதோ ஒரு விஷயத்துக்காக தான் அந்த நூலகத்தை எரிக்க வேண்டிய அவங்களுக்கு வந்தது ஒரு காரணம் இல்லை. காழ்ப்புணர்ச்சி அங்கே இருந்தவங்க எல்லாம் காடகராப்புலிகள் எல்லாம் போதுதில்லை, எல்லாரும் கொண்டு வந்து இறக்கினதான் அவங்க தான் நான் நினைக்கிறேன். அப்பொழுதுன்னு சொன்ன வயசில் காவலிகள் இல்லை ஏற்றண்டா எனக்கு அப்படி அது இருக்குது, அதை படித்தான் செய்தவங்க. அப்போ அந்த இதில் கொண்டு வந்து இறக்கி விட்டு இப்போ துரியப்பா அப்போ போலீஸ் அப்போ அந்த நீங்கள் ஆணையாளராக இருப்பீங்கன்னா அந்த விஷயம் உங்களுக்கு தெரியாதா? அப்படி நடக்க போவதில் எப்படி ஒன்று நடக்கிறாங்கள விஷயங்களும் தெரியாது. போலீஸ் தேர்தல் நடந்தது தானே, தேர்தல் நான் நினைக்கிறேன் எலெக்ஷன் ஆஃபீஸர். அப்போ என்னத்துக்கும் நான் ஏஆர்ஓ அந்த தேர்தலில் நான் என்னத்துக்கும் ஒரு ஏஆராக இருந்தேன் நினைக்கிறேன். அப்போ அவங்க அதில் இருந்தவங்க இந்த ஆஃபீஸர்ஸ் வந்து சேர்ந்து தேர்தல் அண்டு பிரிஞ்சு அனுப்புகிறவங்க அதுதான் இருந்தவங்க. ஆனால் இவங்கள் சேர்ந்து ஒரு பிளானில் வந்திருக்காண்டா அது எங்களுக்கு புரிஞ்சு கொள்ளக்கூடிய தெரிய மாட்டுது. எரிஞ்ச பிறகு நான் போய்த்தானே எனக்கு பிரச்சனை வந்தது. அப்போ அது எதிராக நான் சாட்சியம் கொடுத்தேன், போலீஸுக்கு கொடுத்தேன், இன்கொயரி கொடுத்தேன். அது அப்போ எந்த பிறகுதான் இந்த எங்களுக்கு எதிரான செயல்பாடுகள் உக்கிரமடைஞ்சதும் வந்து இந்த இயக்கங்களுடைய வளர்ச்சிகளும் வந்தது. இப்போ எனக்கு 79 என்னை பொறுத்த வரையில் நான் ஆளினாளுங்கன்னா விடுதலை இயக்கத்தை கூட சரியாக முடியும். நான் தமிழரசு கட்சி ஆதரவில் இருந்தாலும் கூட மிக முக்கியமாக குறிப்பாக சொன்னால் நீ சொல்லலாம் தானே, நான் விடுதலை புலிகளுடைய முக்கியமான ஒரு உறுப்பினராக இல்லை, மிக சீரியஸான ஒரு அங்கமாக நான் இருந்திருக்கேன். 79 நீங்கள் இருக்க முழுதான் சொல்லிவிடும். அதுக்கிடையில் நான் சொன்னேன், நான் மட்டும் இல்லை, நான் ஒரு போராளி குடும்பம். அது என்னென்று நீங்கள் தேடி பிடிக்கிறலாம் தெரியாது, சில பேருக்கு தெரியாது. என்னை பற்றி நான் சொல்ல விரும்பல. அவனு சமூகம் நான் செத்த பிறகு ஸ்டடி பண்ணி நான் பார்க்கட்டும்ன்றதான் இந்த நிலைமை இருந்தது. இப்போயே நான் சொல்கிறேன் என்றால் இந்த பெரிய வீரம் பேசிக்கொண்டு கன பேர் தெரியும், சிவஞானம் வேறுன்னு தெரியாது. சிவஞானத்துக்குள்ள பின்புலத்தை பார்க்குறதுக்கு ஆய்வு செய்வோம். நான் என்ன விடுங்க, நான் இயக்கத்தோட
இப்போ பெரிய கிட்டு தலைவரை தவிர மற்ற எல்லா தலைவர்களும் இந்த வீட்டு கும்பில் இருந்திருக்கிறோம். இங்கே நாங்கள் இருக்கிற வீடு இங்கே வந்து போனாதான் ஆறாரு தலைவர் மாமா வரையில்லை, ஒரு நாளும் வரையில்லை. மற்ற எல்லா முக்கியம் பண்டிதரண்டான கிட்டுண்டான எவர் மாற்ற எல்லாரும் அவ்வளோதான் எனக்கு தொடர் பண்ணுறோம். மிச்சத்தை இது எந்த கால போகுது? அதாவது 82லேயே நான் சுடப்பட்டேன். அப்போ 79ல் நான் இயக்கத்தோட இந்த உடல் பிள்ளையோட நெருக்கமாக இருந்துட்டேன். இயக்கத்துக்குள்ளே ஈர்த்து கொண்டு போனது முக்கியமாக மாத்தியா தான் என்னோட தொடர்பில் இருந்தது. இப்போ எந்த மாதிரி பண்டிகர் எல்லாரும் என்னோட நெருப்பு தான். அப்போ இந்த எல்லா தொடர்புலையும் என்னோட தொடர்பு இருந்தது. முக்கியமான அம்சங்களில் இருந்தது. கனகாரியங்கள் எனக்கு இருந்தது. சிலதை இப்போ சொல்ல இயலாது. 83ல் ரயட்ஸ் வந்ததும் வந்த காரணமும் இந்த ஒரு போராட்டத்தின் முகிழ்ச்சி தான். விடுதலை புலிகள் தலைவரை நான் சந்திச்சிருக்கிறேன், பல தடவை கண்டிருக்கிறேன். நான் சந்திச்சு உரையாடலும் நடந்திருக்கும். முக்கியமான ஒரு விஷயத்துக்கு அவர் நேரிய என்ன எந்த இடத்துல, அதாவது 91ஆம் ஆண்டு 91 அப்போ ஒரு இலங்கை அரசாங்கத்தோட பேச்சுவார்த்தை நடந்த காலம். அதில் பேச்சுவார்த்தையில் அதில் தொடர்பாளராக இருந்த ஒரு அமைச்சர் இருந்தவர், வேறு ஆக்களும் இருந்தவர். அதில் ஒரு மாற்றம் செய்ய வேணும்ன்றது இயக்கத்துக்கு அதில் திருப்தி ஏற்படவில்லை. அப்போ கடைசியாக பிரேமதாசாவோட கதைச்சு அதை மாற்றம் செய்ய வேணும்ன்றதுக்காக தெரிவு செய்யப்பட்டது நான். இப்போ நான் விடுதலை புலிகள் வந்து 87ஆம் ஆண்டு இடைக்கால நிர்வாகத்துக்கு நான் தான் என்ன 3 பேரை சிபாரிசு செய்தேன். அதுலேயும் கூட ஒட்டரட்டை விட்டு அது செய்தது அங்கே இயக்கத்துக்கு உள்ளேயும் எல்லாம் இருக்குத்தானே. அதை நான் ஒன்று சொல்லி வைக்கிறேன். அதில் இருக்கிறார்களே 1 2 உண்மையாக சொல்லி இருக்கலாம். ஏன் இடைக்கால நிர்வாகம் போட்டது ஏன் வந்து தோற்றுன்றதை பல இடங்களில் பலருக்கு தெரியாது. இடைக்கால தன்னாட்சி அதிகார சபையை சொல்கிறீங்களா? இல்லை, இன்டரிம் அட்மினிஸ்ட்ரேஷன் என்று சொல்லி 87ஆம் ஆண்டு 29ஆம் தேதி செப்டம்பர் மாதம் பிரகடனப்படுத்தப்பட்டு அதில் 11 பேர் இருந்தது. அது விடுதலை புலிகளும் இலங்கை அரசாங்கமும் இந்திய அரசாங்கத்தோட உடன்பாட்டோடு அது செய்யப்பட்டது. அதில் தலைமையாக 3 பேர் கொடுத்ததில் நான் தான் நியமிக்கப்பட்டேன். என்ன பேர் முதலே 15/8லேயே இங்கே பேப்பரில் வந்துட்டு பேருந்து மற்ற பேர்கள் கொடுத்து அது பற்றி அது யாராக இருந்தாலும் சரி. விடுதலை புலிகளும் பிரிவிச்சது அது முன்னுக்கு பின்னுக்கு வந்து அது வேறு விஷயம். 87ல் அதில் இருந்து ஒவ்வொரு கட்டத்திலையும் முக்கியமான இடங்கள் எல்லாத்துலேயும் பிரபாகரன் எனக்கு கொடுத்து அந்த யாரும் இன்றைக்கு இங்கே ஒரு இடத்திற்கு கிடையாது, ஒரு இடத்துக்கு இல்லை. நான் பயிரங்கா சொல்கிறேன். சிவிலில் இருக்கிற யாராவது விடுதலை புலிகள் உதாரணத்துக்கு இடைக்கால நிர்வாகம், வடக்கு கிழக்கு இணைஞ்ச மாகாணத்துக்கு தான் இடைக்கால நிர்வாகம். அதுக்கப்புறம் 91ல் நாங்கள் எல்லாம் பிரேமதாசோட கதைக்கணும். எத்தனை பேர் இருந்தவை தான் கூப்பிட்டு அதில் ஒரு சந்திப்பு நடந்தது. அந்த சந்திப்பில் கிட்டத்தட்ட 400 பேர்கிட்ட இருந்தவை. நானும் சிவிலில் இருந்து 3 பேர் தான் இருந்தாங்க. அவர்கிட்ட ஸ்பீச் கேட்ட முடிஞ்ச அப்புறம் தனியாக கூடும். ஆக 7 நிமிஷம் தான் என்னோட காட்சி. 7-8 நிமிஷம் நினைக்கிறேன். சொன்னது இப்படி எந்த பிரச்சனை பேச்சுவார்த்தையில் இன்னாரோட எங்களுக்கு சரி வராது, இந்த பேச்சுவார்த்தை முன்கொண்டு போக இயலாது, அவனுடைய ஜனாதிபதியோட கதைச்சு இதை மாற்றம் செய்யும்போது மாற்றத்துக்கு அவரோட கதைச்சு பிரேமதாசன் என்னோட கைக்க சொல்லி அதுக்கான ஏற்பாடுகள் அவர் அதை சொன்ன உடனே ரெட் க்ராஸ் எல்லாரும் தான் என்னை கொண்டு போடுது கூட்டியண்டு போன எல்லாம் ரெட் க்ராஸ்க்குள்ளே. அப்போ அதை அவர் சொன்னோடனே இயக்கத்தின் இது அரசாங்கம் ஒத்து தான் எனக்கு நான் போனேன் அதில். அப்போ அதில் வந்து ஹீரோஸ் லிஸ்ட்டில் தான் நாங்கள் எங்களை கெசட் பண்ணி பாராளுமன்ற உறுப்பினர்களாக கெசட் பண்ண பிறகு தான் எங்களை சத்தியபிரமாணம் எடுக்கையில் நான் கெசட் பண்ணியாச்சு. அந்த தகமையோடு தான் நாங்கள் போகிறோம். இப்போ என்னென்னா பிரேமதாசாவுக்கு அந்த டைமில் ஒரு இம்பீச்மெண்ட் ஒரு இது வந்தது. அப்போ யூஎன்பியில் இருந்த 7-8 பேர் இங்கே மாறி அவரை பதவி இறக்கிறதுக்கான நீக்கத்துக்கான முயற்சி நடந்தது. இப்போ அதில் ஒரு சந்தர்ப்பத்தில் தலைவரும் அதை பாதிக்க விரும்புகிறார். அவர் நாங்கள் ஆதரவு கொடுக்குறோமோனா அவரோட ஒரு இணக்கப்பாட்டுக்கு வரலாம்ன்றது ஒரு முக்கியமான. அதால் தான் எப்படியான இணக்கப்பாட்டு எதிர்பார்த்தது தலைவர்? எப்படியான இணக்கப்பாட்டு எதிர்பார்த்து அந்த யுத்தம் நடந்து கொண்டு இருக்குது. அது நான் சொல்கிறேன். அப்போ அவர் போய் அனுப்ப சொன்னார், போனார். ஓஹோ என்னோட கூப்பிடாது. அந்த சந்தர்ப்பத்தில் நேரடியாக கதைச்சது. அப்போ சொன்னார், அண்ணன் இப்படியான இருக்குது, அவரை மாற்ற வேணும், மாற்றினா தான் பேச்சுவார்த்தை மேலும் தொடரலாம் சொல்லுங்கள்.
அப்போ அதுக்கு நீங்கள் எல்லாம் பொருத்தமானால்னு சொல்லி அது சொல்லி போயிட்டேன். அப்போ நான் கேட்டேன் நான் அவரை, எல்லாம் சரி, அவர்கள் உங்களுடைய கடைசியான நோக்கம் என்னன்னு கேட்டால் நான் என்ன சொல்கிறேன்னு அவரை நிறைய கேட்டேன். அவர் சொன்ன வார்த்தை இதுதான், நான் பல காலமாக சொல்லி கொண்டு வரேன். அதியுச்ச அதிகார பகிர்வுடன் கூடிய ஒரு கட்டமைப்பை நாங்கள் பரிசீலிக்க தயார் என்று சொல்லுவோம். பரிசீலிக்க தயார் அதிகோட சொல்லல, அவர் சொல்லுகள் எல்லாம் ஒவ்வொரு சொல்லும் வலுவானதாக இருந்தது. அதியுச்ச அதிகார பகிர்வுடன் கூடிய ஒரு கட்டமைப்பை நாங்கள் பரிசீலிக்க தயார் என்று சொல்லுவோம். இதை நான் அவருக்கே சொன்னேன், யாருக்கு, பிரேமதாசா. இது ஒரு கேள்வியை நான் கேட்குறேன்னு சொன்னால், உங்கள்கிட்ட தலைவர் சொன்னதாக நீங்கள் சொல்கிறீங்க, சாட்சியாக இருக்கிறீங்க. இதே மாதிரி திரு கஜேந்திரகுமார் அண்ணன் அவர்கிட்டையும் நாங்கள் ஒரு பேட்டி எடுக்கும்போது அவரும் இதே ஒரு கருத்தை சொன்னவர். இது கொஞ்சம் விமர்சன பொருளாக மாறினது. எப்படின்னு சொன்னால், விடுதலை புலிகள் தனிநாட்டு கோரிக்கை மட்டும்தான் முன் வச்சாங்க. விடுதலை புலிகள் இலக்கு தனிநாடு தான். ஆனால் இப்போ நீங்கள் சொல்கிற மாதிரி ஒரு அதியுச்ச அதிகார பகிர்வை பரிசீலிக்க தயார் என்ற ஒரு விஷயத்துக்கு இறங்கி வந்திருக்கிறாங்க. இறங்கே இல்லை, அதுதாங்க விஷயம். பிணங்க இல்லை, நான் கட்டமைப்பு தான் சொன்னவர். அதியுச்ச அதிகார பகிர்வுடன் ஒரு கட்டமைப்பு. அந்த கட்டமைப்பு தனிநாடாகவும் இருக்கலாம், சமஸ்தியாகவும் இருக்கலாம், கான்ஃபெடரேஷனாகவும் இருக்கலாம். அதியுச்ச அதிகார பகிர்வு வரைக்கும் தனிநாடும் இருக்கலாம். கைவிட்டதாக சொல்ல முடியாது. ஏன்னா நான் தான் நேர சாட்சி. அவர் அந்த மாதிரியான, ஆனால் ஒரு பரிசீலிக்கிறான் தான் சொன்னவர். ஏற்றுக்கொள்ள மாட்டேன், அது குறைஞ்சாண்டா ஏற்றுக்கொள்ள மாட்டாருன்றா அது அர்த்தம். புலிகளுடைய இலக்கு தனிநாடு தான். அதை அவர் ஒரு கட்டமைப்பு தான் சொன்னவர். அதை அவர் நாகரிகமாக சொன்ன சொல்லது. அதனால் நாகரிகமாக அவர் சொன்ன ஸ்ட்ரக்சர், the prepared considered structure, the optimum power sharing தான் அவருக்கு சொன்னா இருக்கு. அதில் கைவிட்டு சொல்ல முடியாது, அது வழக்கம் பிள்ளை. அவர் கட்டமைப்பு தான் சொன்னவர். நான் தனிநாட விடுறேன் அப்படி இப்படி என்று அவர் சொல்லு. இல்லை தனிநாட்டை விடுறேன் அவரும் சொல்ல இல்லை, அந்த அர்த்தத்தில் கூட சொல்லு. அதான் கஜேந்திரகுமார் அண்ணனும் அந்த அர்த்தத்தில் சொல்ல இல்லை. அவர் புலிகள இலக்கு தனிநாடு தான். ஆனால் ஒரு பரிசீலிக்க, நீங்கள் சொல்ற மாதிரி ஒரு விஷயத்தை பரிசீலிக்க தயாராக இருக்கிறோம்ன்ற மாதிரி அது வெளிப்பாடு தானே இடைக்கால நிர்வாகத்தை அவர் ஏற்றுக்கொண்டவர். தன்னாட்சி அதிகாரம் ஏற்றுக்கொண்டதில்லை. இடைக்கால நிர்வாகம் தற்காலிக ஏற்பாட்டாக நாங்கள் அதை கொண்டு போக மட்டும் தான் உடன்பட்டது. விடுதலை தலைவர் நிராகரித்த இடங்க அவர் நிராகரித்தது ஏன்? மிக முக்கியமான கேள்வி நான் பல இடங்களில் சொல்லிட்டேன். இந்த இதில் நாமினேட் பண்ணின ஆக்களில் நான் யோகி, மாத்தியா, ரூபன் சிங் கமலி, காசி ஆனந்தன், ரோமேஷ் மெட்ரிகுலப்பு, முஸ்லீமின் பேர். இதில் என்ன நடந்தென்றால், அதில் காசி ஆனந்தனும் ரோமேஷ் 2 பேரும் இப்போ விரிக்கணும். இப்போ பட்டக்கிழப்பை சார்ந்தவன். இப்போ எனக்கு அன்றைக்கு செப்டம்பர் 29ஆம் தேதி எல்லாம் பேச்சுவார்த்தை முடிஞ்ச பிறகு மாத்தியா என்னோட வீட்டில் இல்லை என்னோட வீட்டில் என்னோட கதைச்சு போட்டு அப்போ சொன்னார், அன்றைக்கு ஒரு அறிவித்தல் வரும் பாருங்க. அப்புறம் என்னென்னு கேட்டுறேன். இல்லை நீங்கள் பாருங்க இல்லை சொல்லடாப்பா, என்ன சொல்லுங்கள், நான் ஃப்ரீயாக தான் கதைக்கிறேன். அப்போ அவர் என்ன மாதிரி ஒன்று வருதாங்க, 6 மணிக்கு வரையில் நான் ஆஃபீஸுக்கு போயிட்டேன். இப்போ எனக்கு வரைக்கும் என்ன சொன்னால் ஆஃபீஸர்ஸ் எல்லாம் உயிரோடு இருக்கிறேன். நான் பார்த்தா அந்த ஆளை காலையில் 2 பேர் மிஸ்ஸிங். அதே மாத்தியா 10:30 மணிக்கு என்கிட்ட சொன்னால் அன்னை பேருந்து குழம்பு போட்டாங்க. யோகின்னு சொல்லிச்சு அன்னை இது குழம்பல் சபையை தான் வரும். குழப்பினதாரு ஏன் வருது என்ன நடந்தாண்டா, அந்த லிஸ்ட்டில் இவையம்புல இயக்கங்குள்ள அவன் கேட்டான் 7 பேரை கொடுத்தா நீங்கள் ஆப்ஷனல் எந்த தாருங்கோ, தலைவருக்கும் தெரிவுக்கு ஆப்ஷனல் 2 தாருங்கோ, இதுக்கும் 2 தாருங்கன்னு கேட்க. தலைவருக்கு இவர் பத்மநாதன் பேரும் கொடுக்கப்பட்ட மாதிரி ஸ்ரீஞான சுந்தரவர் வெள்ளூரத்தில் சேர்ந்தவர். இதில் ரவி ரூட் ஸ்ரீ இல்லைன்னு என்ன தெரிஞ்சாங்கல்ல, அவன் பேரை சும்மாலே கொடுத்துட்டு ரவி ஸ்ரீதன் அவன் போட உங்களை கொண்டு வர முதன்மை திட்டம். அது என்ன செய்தால் அந்த முதல் பட்டியலில் இருந்தால் தானே அதில் இருந்து ஏர் எவ்வளோதுன்னா காசி ஆனந்தனே ரமேஷின பேரை விட்டு உடனே இந்த ஸ்ரீன்ற பேரும் ரவின்ற பேரும் மேலே வந்தது. அது என்ன ஆயிடுச்சுண்டா, யாழ்ப்பாணத்தில் இருந்து சிவஞானம், மாத்தியா, யோகி, ஸ்ரீ, ரவி 5 பேராச்சு. மற்றவங்களுக்கு இல்லை. அதுதான் வந்தோடனே அப்போ என்ன செய்யலாம் மாட்டோம். உண்மையாக நடந்தது. இப்போ 10 மணிக்கு வாண்டா இங்கே தான் போச்சு என்ன செய்யணும்.
அப்போ அவர் நான் மட்டக்களப்பில் வேலை செய்யக்க வேறு எனக்கு பழக்கமாக பத்மநாதன் அவர் அப்போ எலெக்ஷன்ஸ் ஆஃபீஸரில் இருந்தவர் நல்ல தேசிய உணர்வு உள்ளவர். நாங்கள் அவரை கொண்டுடலாம், அவர் சிங்கோவில் வரி பண்ணவர், அவரை கொண்டுடலாமான்னு சொல்லி என்னென்னா நான் டிக்ளைன் பண்ணுறேன், நான் அவரை கொண்டு வர முயற்சி போவேன். அப்போ மாத்தியா போக்கு வரைக்கே செட்டோட தான் பாருங்க கம்யூனிகேஷன் செட் இதில் இந்த வாசலில் தான் செட்டு ஆனால் கதை போகல. எனக்கு முன்னால் தான் மாத்தியா தலைவரோட எடுத்துக்கிட்டு இப்படி நான் சொன்னேன் மாற்றாக இந்த பத்மநாதன் இருக்குதானே அவரை கொண்டு வருவோம், நான் டிக்ளைன் அப்போ அவர் ஒன்றும் சொல்லலை. அப்படின்னா அப்படி செய்யுங்க வேறு ஒன்றுமே சொல்லலை. அப்படின்னா அப்படி செய்யுங்க. இப்போ நான் உடனே எழுதி கொடுத்துட்டு வந்து நான் உடனே நான் தனிப்பட்ட காரணங்களாக தான் எழுதி கொடுத்து அதை கொண்டு போய் கொடுத்தது. அப்போ முரசொலியில் கொடுத்தது அது இந்தியாவுக்கு போயிட்டு அதுக்கு பிறகு குழம்பிட்டு அதுதான் உண்மையான காரணம். இடைக்கால குழம்புனதுக்கு காரணம் இலங்கை அரசாங்கம் அந்த மட்டக்களப்பு பிரதிகளை முழுமையாக வெட்டினது. இது தெரியாமல் ஜெயலலிதா முன்னு கூட பின்னு போட்டோன்னு சொல்லி கொண்டு ரீசெண்டாக சொல்லிடுறேன். முன்னு போட்டா பின்னு கூட நான் தான் எழுதி கொடுத்தேன் போனேன். அதான் ஒரு கதைகளை மாற்றி கதைச்சு கொண்டு இருக்கோம். உண்மையே இதில் கதைச்சால் இதுக்கு ஒவ்வொருதான் கேட்பேன். இப்போ உதாரணத்துக்கு சும்மா ஒரு வசனம் சொல்கிறேன், நானே எதுவும் போட்டால் ஆக குறைஞ்சது ஆத்தாதான் போடாமேன்னு நீ இன்னும் சாக இல்லையோண்டு கூட போடுறான் அப்படின்னு கேட்குறாங்களா? இழிவான ஒரு நான் என்ன யோசிக்கிறேன்டா இப்படிதான் எழுதுறனே எழுதுறா சிவஞானம் செய்தது என்னென்னா தெரிஞ்சு போட்டு உண்மையிலேயே அதில் ஏதாவது ஒன்று செய்தியா சொல்லி போட்டு எழுதியன்னா பரவாயில்லை. நீ உயிரோடு இருக்கும்போது நான் என்ன சாகணும்னு கேட்டு விட்டுருக்கோம். நீங்கள் நான் கேட்குறேன். இப்போ கொஞ்ச நாளாக போட்டி கொடுக்குறேன். நீங்கள் பார்த்துருக்கீங்களா? கர்நாடகா கொடுக்குறேன் 3 மாதம். அப்போ ஒரு வருஷத்துக்கு பிறகு இப்போ தான் ஒரு போட்டி கொடுத்தேன். ஒரு வருஷத்துக்கு பிறகு ஒரு தடவை போட்டி கொடுக்கல. மீடியா வெயிட் பண்ணுவேன், அது வேறு விஷயம் தான். அது பத்திரிகையாளர் சந்திப்பு நடத்துகிறாங்க. போயிட்டு நான் கொடுக்க இல்லை. இன்னொரு பேர் திரும்ப யாரோட முரண்பட்டு வெளியில் வந்தனோ அந்த ஆளுக்கு ஒரு வருஷத்துக்கு பிறகு போட்டி கொடுத்தேன் செலெக்ஷன். அவர் அம்பு அவனுடைய பிரச்சனை இல்லை, அது அவனுடைய அந்த பிரச்சனை. அவன் அந்த 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 இந்த அங்கீகாரம் பண்ணுறது இப்போ 2004 நான் இருக்கிறதில்ல பாரு. நான் இல்லைன்னு சொல்லி 2009 நீங்கள் நிற்கிறீங்க. இல்லை 2000ஆம் ஆண்டு தேர்தல் பாராளுமன்ற தேர்தல் கேட்கணும்னு சொல்லி ஸ்ரீகாந்த் ஆக்கள் எல்லாம் வந்து கேட்டவன். நான் அப்போ எம்பிசிஎஸ் பிரசிடெண்ட் ஆகிருக்கிறேன். இப்போ நான் சொல்ல இயக்கம் என்ன சொல்லிச்சு, ஆனால் நீங்கள் கேட்க வேணாம். நான் கேட்கல. 2001 வேணா ஆனால் நீங்கள் கேளுங்க வேண்டாம். எந்த நாளும் எப்பொழுதுமே எனக்குள்ள உறவு இருந்தும் தான் இருந்தது. அது சொல்லிட்டு போனால் அப்போ ஆனந்த சங்கரி தான் கூட்டணின்ற தலைவர். அவருக்கு வரும். நான் ஒரு சின்ன பிரச்சனை என்னென்றால் அதில் ஒரு அவருக்கு எதிராக அமுதலிங்கத்துக்கு எதிராக தேர்தலில் போட்டியில் ஒன்று சில பேருக்கு நீங்கள் என்ன டிக்கெட் கொடுப்பீங்களான்னு 1.5 கடிதத்தை எழுதி விட்டேன். நீ என்னென்ன டிக்கெட் கொடுப்பேன் அவருக்கு எதிராக அமுதலிங்கத்தை தோற்கடிக்கிறதுக்கு எழுதிக்கிறாங்க. அவருக்கு என்ன பட்டுது என்றால் இவர் எனக்கு என்ன சின்ன பிள்ளை நான் சின்ன தானே அவன் எங்களை அங்கீகரிக்காத தானே. அது கருத்தை கூட்டி இருந்தால் தானே இல்லாட்டியும் அந்த மேல்தட்டு கீழ்த்தட்டு இருந்தால் தானே அவன் இந்த அங்கீகாரம். அப்போ என்ன ஆனால் மாவையும் வேலும் கட்சி வந்து என்ன 2001 நாமினேட் பண்ண ஆயுதமாக போய் அவரை கேட்டால் அவர் டிக்கெட் இல்லையான்ட்டார். இந்த தேர்தல் கேளுங்கன்னு சொன்ன இயக்கம் அண்ணன் என்ன மாதிரியான்னு கேட்டது. நான் சொன்னோம் அதே வார்த்தையை சொல்கிறேன். அவங்க டிக்கெட் தர மாட்டேன்றாங்க அப்படின்னு சொன்னேன். டிக்கெட் தர மாட்டேன்றாங்க அப்படின்னு தான் அப்படின்னு சொன்னேன். அப்போ அவங்கடா நீங்கள் என்னென்ன எந்த இதில் கேட்குறீங்கன்னு அங்கே சூரியன். அப்போ அவ என்ன சைக்கிளில் போகிறது, நீங்கள் என்ன வீட்டில் போகிறோம் ரைட். எதில் போனேன்னா சூரியன் தானே பெரியவங்க. அவங்க என்ன அங்கே ஒழுங்கு பண்ணி என்ன காங்கிரஸுக்குள்ளால போகணும். தமிழக கட்டத்தில் அவர் இல்லையாண்டினா காங்கிரஸுக்குள்ள அவன் 3 உண்டா என்ற பேரை போடு. அதான் சில பேர் காங்கிரஸ்ன்னு சொல்கிறேன். நான் காங்கிரஸ் கிடையாது, காங்கிரஸுக்குள்ள தேர்தல் கேட்டுனாங்க. அப்போ 2001 பாராளுமன்ற தேர்தல் கேட்டேன். அது புலிகள் தான் கொண்டு வந்தது. அது அவரை சொல்லி போட்டது நான் கேட்டது. 2004 அதே இதில் நான் கேட்டேன் பாராளுமன்ற தேர்தல் கிடைச்சது அவங்களுக்கு கூட்டம் இல்லை. அதில் 2001 படுத்தோலி அண்டில் அதிர்ஷ்டம் இல்லாததும் அதிர்ஷ்டமும் வர வேணும், நியதியும் இருக்க வேணும். அது 2001
இந்த விதாதாரம் தானே 6 பேர் தான் தெரிவு, நான் 7வது ஆள் அவுட். இது 2004 அப்போ 2004 ஒரு பிரச்சனை நடந்தது. இப்போ நான் வெளிப்படையாக சொல்கிறேன். அப்போ நான் எனக்கு ஒரு நாள் காங்கிரஸோட நான் அப்போ காங்கிரஸ் பட்டியலுக்குள்ளே நான் இருந்தது 2004. அதுலேயும் ஒரு விஷயம் நடந்தது. அதை தெரிவு செய்ய காங்கிரஸ் கோட்டையில் இருக்கிற 3ல் 1 அவை எடுத்துப்பட்டு அவைக்கு 2 கொடுத்துட்டு 1 இயக்கம் தாங்கள் தீர்மானிக்கும். அதில் 1 நீக்கினால் விநாயகமூர்த்தி அவரை கொண்டு போய் அவர்கள் பவனியாளர்கள்னு சொல்லிவிட்டாங்க. எனக்கு நான் அதை பற்றி எனக்கு தெரியாம மாட்டேது. அவ்வளவு இயக்கத்தில் தீர்மானம் எடுக்கிற அளவுக்கு நான் இருக்கல. அப்போ அதுவும் காங்கிரஸாக பார்த்தியோ இவன் தாங்க. அப்போ என்னது அந்த லிஸ்ட்டுக்குள்ளே நான் இருந்தேன் 2004 காங்கிரஸ் லிஸ்ட்டுக்குள்ள 3க்குள்ளே இயக்கம் தான் சேர்த்து விட்டது. அவரை அங்கே போட்டாச்சு. அவங்க பிரச்சாரம் செய்து பார்த்தியோ விநாயகமூர்த்தி உண்மையான பெரிய அந்த மனுஷன் பாவம். அப்போ நான் அதில் ஆனால் தப்பு அபிப்பிராயம் அதிலேயும் கிளியராக நான் தான் செய்தேன். நான் செய்யலை, எனக்கு எந்த தொடர்பும் கிடையாது. ஆனால் நான் செய்தேன்னு சொல்லி அவைகளுக்கு அந்த உள்ள கட்சிக்குள்ளே இருந்தது. இது நான் உடன்பாடாக வேலை செய்யலை என்று சொல்லி ஒரு முறைப்பாடு போன பொழுது அவர்கள் போட போனார்கள். ஆனால் நான் ஒன்று சொன்னேன், இப்போவும் சொல்கிறேன் அப்பவும் சொல்கிறேன். நான் தமிழ் சொல்லணுன்னா நான் சொன்னேன் போய் கழிச்சிட்டு தாங்கள் சரி ஓகே. நான் கள்ள ஓட்டுக்கு வரையில. நான் சொன்னேன் கள்ள ஓட்டில் நான் எம்பி ஆகிற எனக்கு விருப்பம் இல்லை. நான் எந்த வாரில் கேட்குறேன். அப்போவும் எனக்கு நான் கள்ள ஓட்டு போடலை. நான் அப்போவும் எனக்கு 25,513 ஓட்டுல இருந்தேன். 2010 பாராளுமன்ற தேர்தல் கேட்டோம். இப்போ 2001, 2004, 2010 பாராளுமன்ற தேர்தல் கேட்டேன். அதில் எத்தனை வாக்குழந்த 2010 மாகாண சபையும் கட்டினார். இப்போ மாகாண சபையெல்லாம் தெரிவு செய்யப்படும். மாகாண சபை தேர்தலில் 26,741 ஓட்டு இருந்தது. 2001 வாக்கு குறைஞ்ச காலத்தில் எனக்கு அடுத்ததாக தான் சுரேஷ் பிரபஞ்சன். எனக்கு முன்னுக்கு வந்தது ஸ்ரீ சிவாஜிலிங்கம் 17,000, எனக்கு 15,000. அதுக்கு அடுத்தது நான் நினைக்கிறேன் சுரேஷ் பிரபஞ்சன் 13,000 2001. இப்போ 2004 சுரேஷ் பிரபஞ்சன் எல்லாம் கூட ஒன்று தெரிவு செய்யப்பட்டால் நான் தெரிவு செய்யப்படலை. அப்போ இந்த பாராளுமன்ற தேர்தலில் கூட நான் இப்போ நீங்கள் சொன்ன மாதிரி நான் 2009 மட்டும் பெறையில்லை. அதுக்கு முதலே 2 பாராளுமன்ற தேர்தல் கூட்டமைப்பு 2004 சுனாமி வந்த பொழுதும் அது இணைப்பாளராக நான் தான் இருந்தேன். ரணில் விக்ரமசிங்கே வந்த பொழுதும் தொடர்பட்டு அது ஒரு நிறுவனமாக மட்டும் நான் அதில் இருந்தேன். அது தலைவரால் நியமிக்கப்பட்டது. அது உண்டு. வந்து மாநகர சபையில் 2006 மாற்றம் கொண்ட உடனே அந்த கமிஷனராக நியமிக்கப்பட்டது நான் தான். 2002 மாநகர சபை தேர்தல் அதுக்கும் இயக்கம் கூப்பிட்டு இங்கே உங்களிடம் காக்காண்டே கேட்கலாம் அந்த பட்டியலையும் நான் என்ன போட்டு நீங்கள் கேட்கணுமோ நம்ம தெரிவு செய்ய. அந்த தேர்தல் நடக்கல 2002. அதுலேயும் என்ற பேர் தான் இருக்குது. வந்து 2006 எனக்கு 65 வயது. அப்படி இருக்கத்தக்க இயக்கம் என்ன கமிஷனர் ஆக்கி நியமித்தது 1 வருஷத்துக்கு மேலே. இப்போ அது வேறு காரணங்களுக்காக அந்த செய்ய பண்ணிட்டேன். அப்படி போதிய அளவு அங்கீகாரம் எனக்கு இயக்கம் தந்திருக்கு. அது வேறு ஆக்கள் இருக்குன்னு நான் இருக்கேன். ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு அம்சங்களில் கொடுப்பட்டிருக்கலாம், அதெல்லாம் இல்லைன்னு சொல்லலை. ஆனால் பகிரங்க பொதுவழி நியமனங்கள் அல்லது தொழிலாளர்களில் எனக்கு அந்த அளவில் எனக்கு கட்சிக்காக பாடுபட்டவர்கள் 10,000 பேர் இருக்கிறார்கள். அதில் நான் வாரையும் குறைக்கல. இப்போ சில பேர் என்ன அந்த சிலடைய தூக்கி எறிகிற பொழுது தான் நான் சில காரியங்களை சொல்லுவேன். அதெல்லாம் இதுகளை சொல்லலை. சில காரியம் நான் தான் சொன்னேன். நான் எனக்கு தெரிஞ்சவன் என்ன புரிஞ்சவங்கள் இல்லை. இப்போ அன்றைக்கு என்னோட வாழ்ந்தவங்கள் மாத்தியாண்டா என்ன, யோகியண்டா என்ன, பண்டிதரண்டா என்ன, கிட்டுண்டா என்ன, உயிராக இருந்தவங்க இன்றைக்கு இல்லை. இந்த வீட்டில் எத்தனை பேர் பெரிய வந்திருப்பான். நெடுமாறன் கூட இதில் வந்தால் இருந்திருப்பான். ஓ, அவரும் வந்து வராங்க. இந்த கிட்ட வந்தவர் இப்போ கிட்டு தான் குடிக்கொண்டு அந்த காலத்தில் எனக்குரிய அங்கீகாரத்தை அது தந்தாங்க. நான் அப்படி வாழ்ந்தேன். அது காரியங்கள் முடிஞ்சது. ஆனால் இன்றைக்கும் நான் அந்த நிலையில் தான் இருக்கிறேன். அதே சுருக்கமாக சொன்னால் நான் எப்படி இந்த பெரிய தலைவர் எனக்கு பல இடங்களில் தந்த அங்கீகாரத்தோடு நான் இன்றைக்கும் அதெல்லாம் இருக்கேன். அது சாக மட்டும் அதெல்லாம் இருக்கேன்.
அவன் சொல்கிறான் சொல்லிவிட்டு போகிறான். எனக்கு என்ன அது கவலை இல்லை. நேரில் சந்திச்சு அனுபவப்பட்ட நீங்கள் தான் சொல்ல பார்த்தா கனவை இருக்கிறோம், வர சந்திச்சு ஆக்கள் இருக்கிறோம் கூடுதலாக. இப்போ சாயந்தரம் ஆக்கள் எல்லாம் நான் அந்த வேலையில் செய்கிறேன். ஆனால் ஒன்று மட்டும் நான் சொல்கிறேன், என்னோட இயக்கத்தோடு இருந்த எல்லாருக்கும் யூனிஃபார்ம் கொடுத்தவர். அவர் தெளிவாக சொன்ன விஷயம், சிவிகேண்ணைக்கு மட்டும் நீங்கள் யூனிஃபார்ம் கொடுக்க வேண்டாம். அதால் எனக்கு யூனிஃபார்ம் கொடுக்க, ஏன்னா ரிட்டையர் பண்ணியிருக்கேன். இப்போ சுடுபாட்டு 2ஆம் தேதி சுடு வாங்கி அதை ஐபிஆரில் அப்படின்ற வேண்டிய நிர்வாகம் வந்த அப்புறம் நல்ல சேவையில் நான் ரிட்டையர் பண்ணி அப்புறம் எனக்கு பெரிய அங்கீகாரம் அப்போது. சுடுபட்டுன்னு சொல்கிறீங்க, அது என்ன பிரச்சனை, என்ன நடந்தது? எந்த இயக்கம் இது சொல்லுவாங்க. இப்போ உதாரணத்துக்கு போராட்டங்களில் 87ஆம் ஆண்டு நான் கமிஷனாக இருந்தேன். அப்போ இந்த இயக்கத்தின் சார்பில் கூடுதலாக ஐபிகேஎஃபோடையோ அல்லது இந்திய வியஸ்தானிகர் ஹை கமிஷனர் ஆஃபீஸரோட டிக்ஷிட்டோடைய இன்றைக்கு இருக்கிற ஃபாரின் மினிஸ்டர் ஜெய்சங்கர் ஊரியாக்கள் இலங்கை உயர் ஹை கமிஷன் ஆஃபீஸில் இருக்கிற காலத்தில் நான் டிக்ஷிட்டோடைய கதைச்சேன். இவங்களுக்கும் தெரியும் பழகினார். அந்த தொடர்புகளை இருந்தது. உண்மையாக 87 அந்த இடைக்காலத்துக்கு பிறகும் அந்த தொடர்பில் நான் இருந்தேன். வேந்து அதில் திலீபன் என்னோட மிக நெருக்கமாக இருந்தவன். அரசியல் மாணவர்களோட கிட்டவும் நான் வலு நெருக்கமாக இருந்தேன். அப்போ அதுக்காக அந்த காலத்தில் 87 அவன் 26ஆம் தேதி இறந்தவன். செப்டம்பர் 26, 29 தான் இடைக்கால நிர்வாகம். அப்போ 88ஆம் ஆண்டு 28ஆம் தேதி செப்டம்பர் மாதம் ஒரு பூவி எந்த காசில் வயதுக்கேற்ற மாதிரி அணியா விளக்காக ஒரு பூவி செய்தனர். நல்ல ஒரு பின்னுக்கு அதுதான் அடையாளமாக இருக்கு. உலகத்தில் எங்கே தான் போய் இறைவனுக்கு சில வச்சாலும் இதுதான் அவன் அடித்தளம், நான் தான் செய்யணும். அதை முதலாவது 82 நான் 79 இயக்கத்தோடு சேர்ந்துட்டு இருந்தானே, அதுக்கு தெரிய வந்துட்டு என்ன அதில் அதை அதுகள் அப்படி இருக்கு. அதை சுட்டது அவன் ஒப்ரை தேவன் சுட்டதுக்கான அவன் டெலோவிலேருந்து பிரிஞ்சு போட்டு அவனே சொல்லியிருக்கிறான். அவனே என்னோட சொந்த தம்பி தான் 3 மாதம் வச்சு காப்பாற்றினவன். அவனே என்ன சுட்டு விட்டான். என்னத்துக்கு சுட வேண்டிய காரணம் சுட அவனே சொல்லியிருக்கான். இந்த அங்கிருந்தேசனுக்கும் சொல்லியிருக்கான், அவர்கிட்ட சொல்லியிருக்கான். அதனால் நாங்கள் கட்சி துவங்கணும், இயக்கம் துவங்கணும், பாப்புலராக வரணும், யாரும் ஒரு பாப்புலராக சுடணும். சிவன் அதை சுட்டு விட்டோம். அவர் யாரும் சொன்னது இந்த அங்கிருந்தேசனை கேட்டிங்கன்னா சொல்லு, அவர் பகிரங்கமாக சொல்லியிருக்கிறார். அப்போ அப்படித்தான் எந்த விதியும் அப்படித்தான். என்ன சுடணும் வேண்டாம், நாங்கள் பாப்புலராக வரணும்னா யாரும் ஒரு பாப்புலராக சுடணும், அது சிவங்கனை சுடுவோம். அப்படி தான் அது உண்டு. 2ஆம் தரம் அது கனவேறு இந்த நான் 28ஆம் தேதி செப்டம்பர் மாதம் 28ஆம் தேதி பூபியை அங்குலாக்குவதில் அக்டோபர் மாதம் 3ஆம் தேதி நான் சுடப்படுறேன். சரியா 5ஆம் நாள் நான் சுடப்படுறேன். தூவிக்கும் அதுக்கும் சம்பந்தம் இருக்கா? தூவி கட்டினதுக்கும் அதுக்கும் வேறு என்ன இருக்கலாம்? அரசாங்கம் செய்தது அது அரசாங்கம் செய்திருக்காங்க இல்லை. ஆனால் சுட்டால் மட்டும் தெளிவில் சேர்ந்தவர், புளோட்டை சேர்ந்தவர். அந்த நேரம் புளோட் அரசாங்கத்தில் இருந்தாரா இல்லை அது முன்ன நாளா பின்ன நாளான்னு எனக்கு தெரியாது. ஆனால் அவரே இயக்கம் என்ன சுட்ட 2 பேருக்கும் இயக்கம் போதிய தண்டனை கொடுத்தது தெரியும் எனக்கு. அது 2ஆம் தரம் சுட்டது. முதலாவது 82, 2வது 88. இந்த அது பிறகு நான் இந்தியா போயிட்டேன். போயிட்டு வந்தால் திரும்ப வேலை இல்லை. 49 வயதில் ஓய்வெடுக்க வேண்டும், ரிட்டையர் பண்ண வேண்டியா போச்சு. இன்றைக்கும் ரெடியூஸ் பென்ஷன் தான் கிடைச்சி கொண்டு இருக்குது. பாதிப்பு தான். அதே அளவுக்கு நான் கவலைப்படையில். ஆண்டவன் எனக்கு கடவுளில் நம்பிக்கை இருக்குது. பல காரியங்களை செய்திருக்கிறேன். நல்லூரை சுற்றி என்னால் செய்ய முடியும் அவ்வளோ எல்லாம் செய்திருக்கிறேன். பல காரியங்கள் செய்திருக்கேன். மேடம் நூலகத்தை பற்றி கேட்குறேன். நேற்று ஒரு பட்டியலில் சொல்லப்பட்டிருக்கேன். நினைக்கிறேன் நாங்கள் உண்மையாக நூலகத்தை திருப்பி கட்டுற பொழுது நான் தான் கவுன்சிலராக இருக்கேன். நான் கவுன்சிலர் இருந்தேன். நாங்கள் அந்த மேற்கு புறத்தில் முன்புறத்தை நினைவாக வச்சிருக்க திட்டமே போட்டு அதுக்காகவே தான் மேற்கு புறத்தில்
அந்த பழைய ஒரிஜினல் பிளானின் படி அந்த கட்டினாங்க, இந்த விங் சொல்கிறப்ப கட்டினாங்க, இப்போ இருக்கிற அந்த பக்கம். ஆனால் அதை மறைச்சி வச்சு போட்டு கடைசியாக அதில் நாங்கள் இல்லை கதிராமர் ஆக்களில் அதை சுற்றி அடைச்சி போட்டு மூடி கட்டியிருக்கோம். நாங்கள் அதில் உடன்பாடு இல்லை. நாங்கள் அதாவது என்னை பொறுத்தவரையில் யாழ்ப்பாண அரசியல் சார்ந்தவர்களோ அதில் சம்மந்தப்படையில், ஆனால் முனிசிபாலிட்டியில் இருந்தவையில் அதுக்கு உடன்பட்டு இருக்கலாம். அதை தவிர்க்க முடியாது. அரசாங்கம் சொல்லு சந்திரிக்கா அரசாங்கம் தந்திரிக்கா தான் செய்யணும். இப்போ நான் கேட்குறேன், நீங்கள் 1,00,000 ரூபா நட்டு கொடுக்க 20 லட்சம் தந்ததுக்கு 80 லட்சத்தை தரங்க நான் கட்டி முடிப்பேன். அதை தராமல் தாங்கள் கட்டி முடித்தது அதை மூடி கட்டி போட்டு தாங்களே செய்து போட்டுருந்தேன் நூலகத்தில். ஆனால் அந்த நூலகம் திருப்பி துறந்தது நான் அமுதளிக்க வச்சது நான் கட்டி அந்த பின்புறத்தை கட்டி திரும்ப பழையிலே கொண்டு வந்தது நான். இப்போ ஒவ்வொரு இடத்துல பார்த்தாலும் தமிழராட்சி மாநாட்டுலேயே உடைச்சி போட்டாங்க, உடைச்சாதான் பேருந்து கடைசியாக 81ஆம் ஆண்டு பிரபுதாசா வரைக்கும் அவர் கேட்டேன், அவருக்கா அவன் கூப்பிட்டு கேட்டேன், ஏன் இது கேட்க நாங்கள் உடைச்சி போட்டாங்க, யார் வச்சா எனக்கு தெரியாதானே, அது அதுதான். அப்போ என்ன கேட்டார் பிரபுதாசன், அதை நான் திருப்பி கட்டணுமா நோம் சார் இல்லை, அப்போ அப்படி கட்டணுமா, ஓகே தென் அவர் என்ன சொன்னார், ஐ ஆம் லீவிங் நான் நாளைக்கு பின்னேரம் கொழும்பு போகிறதுக்கு முன்னா திருப்பி கட்டணும். அது திருப்பி அந்த இவ்வளத்தை நிர்ணயித்தது நான் தமிழரசு. ஆனால் அந்த முன்னுக்கு இருக்கிற வளைவு அது நாங்கள் இடம்பெயர்ந்த அப்புறம் புலட் அமைப்பு தான் அது செய்தது. மற்ற தொகுதி நான் தான் இல்லை. அப்போ என்னண்டா லீவண்ட சிலியண்டா இல்லை, இப்போ தந்த செல்வத்தின் இடம் இருக்கிறதுக்கு நான் தான் இடம் கொடுத்துறேன். அப்போ ஆணையாளர் இருந்தீங்களா? அப்போ ஆணையாளர் இருக்கிறேன். அவர்கிட்ட நினைவிடம் எடுக்கிறதுக்கு இடம் கொடுத்தது நான் ஒழுங்குபடி கொடுத்தது. அது என்னோட அரசியலில் ரோல் மாடல்னு சொல்லக்கூடிய மிக முக்கியம் அமிர்தலிங்கம். அவரோட நான் மிக நெருக்கமாக பல பேருக்கு தெரியாது. சில விஷயங்களை வழியில் காட்டிக்கொள்ளக்கூடாதுன்றதுல அவருக்கு மனு இருந்தது. ஆனால் இன்னொரு நல்ல நேசமாக இருந்தார். அவர் தான் என்ன டீல் பண்ணவர். அந்த சினிமாவட்ட கொண்டு போய் அந்த லெட்டர் எடுத்து அப்புறம் எடுத்தது அமிர்தலிங்கம். அப்போ அதுலேயும் நான் தான் இருக்கிறேன். அப்போ அரசியல்லையோ பொது வாழ்க்கையிலையோ இயக்க ரீதியாகவோ அவற்றில் தான் இருந்திருக்கு. இந்த அமிர்தலிங்கம் ஐயாவை விடுதலை புலிகள் சுட்டுன்ற ஒரு கருத்து இருக்குது, அது உண்மைதானே? இது ஏன் சுட வேண்டிய காரணம் என்ன? அது அப்படின்னா முரண்பாடு வந்துட்டுது. என்னை பொறுத்தவரையில் 2 விஷயம் நான் சொல்லுவேன். ஒன்று எனக்கு தெரியும், அது ஆரெண்டு சொல்லி இப்போ நான் என்னை முரண்பாட விரும்பவில்லை. இயக்கம் விடுதலை புலிகள் இயக்கம் வளர்ச்சி அடைஞ்ச ஒரு அளவுக்கு வந்த அதுக்கு பிறகு அல்லது வந்து கொண்டு இருக்கிற பொழுது தமிழக கட்சி அமிர்தலிங்கம் சார்ந்தவர்களால் இன்னும் ஒரு ஆயுத அமைப்பு உருவாக்கத்தான் முரண்பாட்டை உருவாக்கினார். அதாவது விடுதலை புலிகளை தவிர்த்து ஒரு ஆயுத அமைப்பு கொண்டு அமிர்தலிங்கம் ஐயா உருவாக்கணும். அமிர்தலிங்கம் ஐயா உருவாக்கினு நான் சொல்ல மாட்டேன். அவர் அப்படியா நாள் இல்லை, அவரை சார்ந்தவர் அது சொல்றது சரியில்லை. இப்போ இருக்கு நம்ம இருக்குது. அப்போ வேண்டாம்.